ஹாய் கைஸ், வெல்கம் டு சஃபா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரெட்டில் வெஜ் பஃப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு கேரட், பீன்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை பட்டாணி, முளைச்ச பட்டாணி வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செய்கிறேன். நல்லா சாஃப்டாகவும் கிரிப்ஸியாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து மசிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி வந்து முளைச்சது அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு கேரட்டோ இல்லை பீன்ஸோ வேணால் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் லைட்டாக ஒரு 2 or 3 ஸ்பூன் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் அது ஒரு 1/4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தனால 1/4 ஸ்பூன் போட்டுக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வணங்கட்டும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசிஞ்சிருக்குது. ஸோ அந்த வெங்காயம், இந்த பட்டாணி இல்லைன்னா நீங்கள் கேரட் ஏதாச்சும் சேர்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் மசிகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா மசித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் இருக்கிற கார்னரில் இருக்குதுல்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரெட்டை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு டப்பாவில் வந்து மைதா மாவு லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி ரெடி பண்ணிவிட்டு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு வந்து அதை வந்து மைதா மாவு சைடில் தடவிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணியும் போடலாம், பாதியாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சமான குவான்டிட்டி உள்ளே வைக்கணும், இல்லைன்னா வெளியே வந்துடும். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு. வீட்லேயே ஈஸியாக செய்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாத்தையும் பேனில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம வணக்கின பேன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரோலை வந்து அப்படியே போடுங்க. லைட் ஃப்ளேமில் வைங்க. வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கிரிப்ஸினஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா உள்ளே வந்து நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெளியே வந்து நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். இதுக்கு சாட்ஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ளே நல்லா ஸ்டஃபிங்ஸ்லாம் நல்லா சேர்ந்துருக்குது. ஸோ ஆயிலில் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டே ஆகாது. நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.